ഇടുക്കി മൂന്നാറിൽ വർക്ക്ഷോപ്പ് ഉടമയെ വെട്ടിപ്പരിക്കേൽപ്പിച്ച സംഭവത്തിൽ 3 പേർ അറസ്റ്റിൽ. സെവരമല എസ്റ്റേറ്റ് ന്യൂ മൂന്നാർ ഡിവിഷനിൽ എസ് തങ്കരാജ്, സഹോദരൻ എസ് സേതുരാജ്, സുഹൃത്ത് വി സോമസുന്ദരം എന്നിവരാണ് അറസ്റ്റിലായത്. ബുധനാഴ്ച രാത്രിയിലാണ് സംഭവം. പ്രതികൾ KDS ക്ലബിന് സമീപത്തുള്ള രാധാകൃഷ്ണന്റെ വീട്ടിൽ അതിക്രമിച്ചു കയറി വാക്കത്തി ഉപയോഗിച്ച് വെട്ടുകയായിരുന്നു. പഴയ മൂന്നാറിൽ ബൈക്ക് വർക്ക്ഷോപ്പ് നടത്തുന്ന M രാധാകൃഷ്ണനാണ് വെട്ടേറ്റത്. ഇയാളുടെ തോളിനാണ് വെട്ടേറ്റത്. വർഷങ്ങൾക്ക് മുൻപ് പഴയ മൂന്നാർ ക്ഷേത്രത്തിലെ ഉത്സവത്തിനിടയിൽ ഇവർ തമ്മിൽ വാക്കുതർക്കവും അടിപിടിയുമായുള്ള വൈരാഗ്യമാണ് ആക്രമണത്തിന് കാരണമായത്. 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலில் வச்சு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. நியூமனா டிவிஷனில் கருப்பசாமி கோயிலில். அப்போ அன்னைக்கு வந்துட்டு இவங்க கஞ்சா அடிச்சுட்டு வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு கத்தி வச்சு குத்திட்டாங்க. அப்போ குத்தும் போது நானும் கோயில் கமிட்டியில் இருந்தேன். கோயில் கமிட்டியில் இருக்கையில் அவங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்து அந்த பிரச்சனை அன்னைக்கு அதோட முடிஞ்சு. அவங்க வந்து ஊர்க்காரங்கிட்டலாம் அந்த மன்னிப்பு கேட்டு பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு. அப்போ அவங்க என்ன வெளியே இருந்து கெட்ட வார்த்தையில் வந்துட்டு இந்த பிரச்சனையை பற்றி அன்னைக்கு நடந்த இந்த பிரச்சனையை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டு அடிக்கிறதுக்கு வந்தாங்க. வந்து அடித்தாங்க, கம்பு வச்செல்லாம் அடித்து. பின்ன அதுக்கப்புறம் கிளப்புக்கு கூப்பிட்டு சொல்லி கிளப்பில் அந்த ஆள் வந்து வந்ததுக்கப்புறம் தான் போனாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அவங்க கையில் கத்தி வச்சுருந்தாங்க. கத்தி வச்சு ഷോൾഡറിൽ വെട്ടി. മൂന്നാർ CI രാജൻ K. അരമനയുടെ നിർദ്ദേശപ്രകാരം SI അജേഷ് K. ജോണിന്റെ നേതൃത്വത്തിലാണ് പ്രതികളെ അറസ്റ്റ് ചെയ്തത്. ദേവികുളം കോടതിയിൽ ഹാജരാക്കിയ പ്രതികളെ റിമാൻഡ് ചെയ്തു. കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.